ஸ்டாலினை வந்து திடீர்னு கிறிஸ்துவ மத தலைவர்கள் எல்லாம் வந்து சந்தித்திருக்கிறார்கள். இந்த ஒரு சம்பவம் காணொளி எல்லாம் கூட வெளியாயிருக்கிறது. எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவர்கள் இதை சந்தித்திருக்கிறார்கள் என்ற ஒரு கேள்விதான் இப்ப நம்ம முன்னாடி இருக்கு. காரணம் என்னன்னா, ஏற்கனவே விஜய் வந்து இப்ப அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டத்தை இப்ப வந்து அவர் நடத்தினார். எதுக்குன்னா, இப்ப இந்த மறுசீரமைப்பு தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக நம்ம தீர்மானம் கொண்டு வர வேண்டும் அப்படின்னு எல்லா கட்சிகளையும் இணைத்த அது ஒரு இப்ப லீடிங் பார்ட்டி இவங்க தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காரு. இப்ப அந்த நேரத்துல தான் இப்ப வந்து கிறிஸ்தவர்கள் எல்லாரும் போய் இப்ப ஸ்டாலினை சந்திச்சிருக்காங்க. இப்ப மத்தியில என்ன அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே வந்து இந்த எஃப்சிஆர்ஏ பில் தொடர்பான இது வந்து கொண்டிருக்கிறது. இதற்கு கிறிஸ்தவர்கள் எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். இந்த போன அந்த கூட்டத்துல, அந்த பாதிரியார்கள் கூட்டத்துல யாரெல்லாம் போயிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிஷப் சின்னப்பா, பால் தினகரன் உட்பட 16 சபையினுடைய போதகர்கள் எல்லாரும் பங்கேற்றதாக செய்தி சொல்றாங்க. அப்ப அவர்கள் வந்து ஸ்டாலினிடம் வைத்த கோரிக்கை அப்படிங்கறத என்ன சொல்றாங்கன்னா, அதாவது இந்த எஃப்சிஆர்ஏ பில் வந்து வரவிடாம நீங்க தடுக்கணும், இந்த பிரச்சனைகளை நீங்க இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி இப்ப எல்லாரும் நாங்க ஓரணியில வந்து உங்ககிட்ட கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி கிறிஸ்தவர்கள் சொன்னதாக செய்திகள் வருகிறது. அதற்கு ஸ்டாலினும் கூட ஒன்னா இந்த பில்லை வந்து வாபஸ் வைக்கிறதுக்காக நாங்கள் இது செயல்படுவோம், இல்லை அப்படின்னு சொன்னா அதை வந்து பார்லிமெண்ட் ஸ்டாண்டிங் கமிட்டி நிலைக்குழுக்கு அதை வந்து அனுப்புவதற்கான ஒரு முயற்சியை நாங்கள் எடுப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாக்குறுதி கொடுத்ததாகவும் கூறப்படுகிறது. ஒரு கதை உண்டு. இந்த ஊர்ல வந்து மாடை காய் அடிப்பாங்க. தாத்தா சொல்ற கதை தான். அப்போ தொங்கிட்டு இருக்கோம். அந்த பின்னாடி வந்து அந்த நாய் அப்படியே பார்த்துக்கிட்டு போயிட்டே இருக்குமா, என்ன நாக்க தொங்க போட்டுக்கிட்டேன். கொஞ்ச நாள்ல வந்து அது அப்படியே இறுகி போயிடுமா. அந்த மாதிரி கிறிஸ்தவ ஓட்டு தங்களுக்கு வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் தொங்க போட்டுக்கிட்டு இருக்கிறதுல இன்னைக்கு திமுகவும் மாற்றில்லை. எக்காரணம் கொண்டு இந்த இன்னொரு கிறிஸ்தவ ஆட்சியில் இருக்கும்போது இந்த திமுகவை கிறிஸ்தவர்கள் ஆதரிக்க போவதில்லை. இது நல்லா புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, இது ஒரு மனப்பால். அதாவது என்னன்னா, மைனாரிட்டி ஓட்டை ஏதாவது ஒரு காலத்தில் நம்ம வந்து வாங்கிடலாம். இதற்காக வந்து இன்னைக்கு இந்த மாதிரியாக ஸ்டாலின் ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறார். ஆனால் நல்லா புரிஞ்சுக்கணும், போன தேர்தலையே ஜோசப் விஜய்னு பேர் வந்த உடனேயே நான் கிறிஸ்தவன் என்று சொன்ன துர்காவின் மகன் உதயநிதி கழட்டி விடப்பட்டான். இது வந்து ஒரு கிறிஸ்தவ மனநிலை. இதுதான் துலுக்க மனநிலையும் கூட. அவங்க மதம் என்று வந்தால் அதுவரை அண்ணன் தம்பியா பழகினவனை கூட கொன்னுகிட்டு அடுத்த இடத்துக்கு போறதுக்கு இவனுங்க தயங்க மாட்டாங்க. இது உலக அரசியல்ல நீங்க இதை பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நாட்டு அரசியலே எடுத்துப்போமே. நம்ம நாட்டு அரசியலே விஜயநகர பேரரசின் வீழ்ச்சிக்கு அதான் காரணம். அது 2 துலுக்க ஜெனரலை கூடயே வச்சுக்கிட்டு இருந்தார் ராமராயர். பாம் கூட இருந்து போர் முனையில போய் பீரங்கியை திருப்பி போட்டு தள்ளிட்டு போயிட்டான். இங்க நம்ம வீர பல்லாலா அங்க சரித்திரம் வரும்போது கூட வச்சிருந்தவன் தான் கடைசியில் அவரை போட்டு தள்ளாது. இந்த வரலாறுங்கக்கூடியது இந்த நாட்டில் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். இன்னும் சொல்ல போயாச்சுன்னா, ஆண்ட்ரூஸ் சொல்லும் போது சொல்லுவார், ஒரு பெரிய காந்தியன், அவர் சொல்லும்போது தெளிவா சொல்லுவார், இந்த 5ஆம் படை தாண்டா இவனுக்கு இந்த பாதிரி படை என்பது அப்படிம்பாரு. ஏன்னா ஒவ்வொரு நாட்டில் 4 படை இருக்கும், இது 5ஆம் படைங்கிறது இந்த படை அப்படின்னு சொல்லுவார். அதனால இந்த விஷயத்தை இந்த நாட்டின் அரசியல்வாதிகள் என்று புரிந்து கொள்ள போகிறார்கள் என்பது எனக்கு தெரியல. அடுத்தது இதுல எதை கவனிக்கணும் அப்படின்னா, இங்கிருந்து வந்திருக்காங்க இவங்க எல்லாம் வந்து பார்த்தார்களாம். இதே விஷயத்தை யோசிச்சு பாருங்க. இதே விஜய் ஆட்சி வந்தவுடனே இந்த கிறிஸ்தவர்கள்ல என்னெல்லாம் பேசினாங்க. தேவதூதனின் ஆட்சி வந்து விட்டது, அது வந்து விட்டது, இது வந்து விட்டது. அப்ப அணுகுமுறையே என்ன? சரி, நான் இப்ப என்ன கேட்கிறேன், இந்த எஃப்சிஆர்ஏ பில்லை பத்தி பார்லிமெண்ட்ல விவாதம் நடத்துகிறோம். விவாதத்துல எது சரியோ அதை நாங்க ஏத்துக்கிறோங்க சொல்லக்கூடிய தைரியம் எந்த அரசியல் கட்சிக்காவது இருக்கா? கிடையாது. யாருக்காவது இருக்கா? அதுல சர்ச்சு கட்டப்படாதுன்னு இருக்கா? இந்த பில்லுல இல்ல. பைபிள் கிளாஸ் நடத்தப்படாதுன்னு இருக்கா? அதுல கிடையாது. நீ எந்த பர்பஸுக்காக வெளிநாட்டுல பணம் வாங்குறாயோ அந்த பர்பஸுக்கு மட்டுமே செலவு செய்ய வேண்டும். அப்படி நீ செலவு செய்யாமல் இருந்தாச்சுன்னா நடவடிக்கை எடுக்கப்படும். ஒண்ணு. ஒரு பர்பஸுக்காக நீ பணத்தை வாங்குற, வாங்கின அப்புறம் உன் எஃப்சிஆர்ஏ லைசன்ஸு
நீ ரினியூ பண்ணலை, இல்லைன்னா வேற ஏதாவது நீ தவறு செய்ததற்காக அது ரத்து செய்யப்படுகிறது. அப்படி வந்தாச்சுன்னா அந்த பணம் அரசாங்கத்துக்கு போய் சேர வேண்டும். கரெக்ட். அதானே? ஆமா. சரி, நீ தான் தப்பு பண்ணிட்டேன்னு தெரிஞ்சு போச்சு, அப்புறம் அந்த பணத்தை நீ எப்படி செலவு பண்ண, நீ எதுக்கு செலவு பண்ணுவ? ஒரு அக்கௌண்டபிலிட்டி தானே. கண்டிப்பா. இதே மாதிரி தானே எல்லா நாடுகள்லயும் இருக்கு சட்டம். ஆமா. அப்போ அப்படி ஒரு சட்டம் இருக்கும்போது அதுல நீங்க எதிர்ப்பு தெரிவிக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த தவறுகளை எல்லாம் கிறிஸ்தவர்கள் செய்கிறார்கள், அதனால தானே நீங்க எதிர்க்கிறீங்க. நிச்சயமாக. எதிர்க்கிறதுக்கு நோக்கம் என்னப்ப? ஓப்பனா வாங்க. இந்த இது இப்ப இந்த ஷரத் இருக்கு, இந்த ஷரத்தில் இதை நாங்கள் இந்த காரணத்தினால் எதிர்க்கிறோம் சொல்லுங்க. கவுண்டர் சொல்லட்டும். எது நியாயமா இருக்கோ அதற்கு ஏத்த மாதிரி நம்ம முடிவு செய்வோம். இந்த தைரியம் ஏன் எந்த அரசியல் கட்சிக்கும் இல்லை. அப்போ எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் தெரிந்த உண்மை ஒன்று, வெளிநாட்டு பணத்தை வைத்து இங்கே மதம் மாற்றம் நடக்கிறது, இங்கே பயங்கரவாதம் வளர்க்கப்படுகிறது, வெளிநாட்டில் இருந்து வரக்கூடிய பணங்களை வைத்து போராட்டம் என்ற பெயரில் தேச விரோத நடவடிக்கைகளில் இவர்கள் செலவு செய்கிறார்கள். எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் தெரிஞ்சிருக்கு. புதுசு இல்லை. ஏன்னா காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்கும்போது நாராயணசுவாமி இதைத்தான் சொன்னாரு. கூடங்குளத்தில் உள்ள போராட்டத்துக்கு வெளிநாட்டுக்காரன் சர்ச்சை வழி பணம் செலவு பண்றான் சொன்ன ஒரு காங்கிரஸ் நாராயணசாமி. கண்டிப்பா காங்கிரஸுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்ப அந்த அரசுல திமுகவும் கூட்டணியில் இருந்தது. அந்த நேரத்தில் அந்த கூட்டணியில தான் வைகோ இருந்தாரு. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். திருமாவளவன் அந்த கூட்டணியில தான் இருந்தாரு, அவருக்கும் தெரிஞ்ச விஷயம். அப்போ அதே நேரத்தில் EMS நம்பூதிரிப்பாடு அரசாங்கத்தை தோற்கடிப்பதற்காக அமெரிக்கா சர்ச்சு வழி பணத்தை இங்கே செலவு செய்கிறது. இது காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்காரங்க சொன்னது. இதனால் பாதிக்கப்பட்ட கட்சி நாங்கள்னு சொன்னது கம்யூனிஸ்ட்காரங்க. இப்போ கூட ஒரு கம்யூனிஸ்ட் எம்பி சொல்லியிருக்காரு, ஒரு அமெரிக்கா எம்பி ஒருத்தர் இந்த பில்லுக்கு எதிர்ப்பு தெரிஞ்சோன்னு, இது எங்க உள்நாட்டு விவகாரம், நீ பேசப்படாது, ஆனால் நாங்கள் எதிர்ப்போம். இது என்னன்னா நாங்க எதிர்ப்போம். நீ நியாயத்துக்கு இந்த பில்லுக்குள்ள எல்லாம் ஆதரவு தெரிவிச்சிருக்கலாம். ஏன்னா ஆதரவுன்னு சொல்லியாச்சுன்னா நீங்க தானடா இன்னைக்கு இப்படி எங்களை ஏமாத்தி விட்டாங்க அமெரிக்காக்காரன், நீங்க தான் சொன்னது. ஆனால் இப்ப அதுக்குன்னு சொல்லி எப்படின்னா, நடந்தது உண்மைதான், ஆனா அதை நீ சொல்லப்படாது. நாங்க அடி வாங்கியிருக்கோம், நாங்க இன்னும் அடி வாங்குவோம், ஆனா நான் உன்னை அடிப்பேன்னு சொல்லி நீ அடிக்கப்படாது. ஆனா நீ அடிச்சுக்கோ, நான் வாங்கிக்கிறேன். இப்படி ஒரு கேடுகட்ட கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி. இப்ப இந்த குற்றச்சாட்டை சொன்னது கம்யூனிஸ்ட் கட்சி. இன்னைக்கு இந்த கம்யூனிஸ்ட் கட்சியும் இதை எதிர்ப்பு தெரிவிக்கிறது. அப்ப இந்த ஏதாவது ஒரு கட்சிக்கு நீங்க சொன்ன உங்க பாயிண்ட், நீங்க சொன்ன என்னெல்லாம் தவறுகள் இதற்கு முன்பு நடந்திருக்கிறதோ, இந்த தவறுகள் நடைபெறாமல் இருப்பதற்கான பாதுகாப்புகளை இந்த சட்டத்துக்குள் இந்த அரசு கொண்டு வந்திருக்கிறது. புதுசா ஒண்ணு இவங்க சொல்லலையே, நீங்க சொன்னது தானங்க செய்திருக்காங்க. நிச்சயமா. அப்ப நீங்க ஒரு விஷயம் தப்பு என்று சொன்னால் கூட, கிறிஸ்தவன் சொன்னா அந்த தப்புக்கு நீங்கள் உடன்படுகிறீர்கள் என்றால் உங்க கட்சிக்குன்னு ஒரு கொள்கை இருக்கா? இல்லைன்னா கிறிஸ்தவர்கள் அங்கிறது அடிக்கக்கூடிய இந்த கொட்டுக்கு ஆடக்கூடிய குரங்குகள் இவர்களா? நிச்சயமா. இப்ப அதெல்லாம் இல்லை. இப்ப அதெல்லாம் தடை வச்சு விட்டாங்க. நம்ம சின்ன குழந்தையெல்லாம் இருக்கும்போது முன்னாடி டொக்கு டொக்கு டொக்குன்னு கொட்டை அடிச்சுட்டு, ராமா இப்படி துள்ளு ராமா, படு ராமா, தோப்பு காரணம் போடு ராமா, குட்டி காரணம் போடு ராமாம்மா அந்த குரங்கு போடும். அப்ப இன்னைக்கு இந்த கட்சிகள் எல்லாம் எப்படின்னா, கிறிஸ்தவருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய குரங்காட்சிக்கு முன்னாடி ஆடக்கூடிய குரங்குகளாக இன்று இருக்கிறார்கள். இதெல்லாம் நீங்க சொன்ன விஷயம்தான். அப்ப நாங்க அப்படி உண்டுன்னா செலக்ட் கமிட்டிக்கு அனுப்புறோம், அதை அனுப்புறோம். ஏன் இவங்க உடனே பாக்குறாங்க? இப்ப என்ன பிரச்சனைன்னா, விஜய்க்கு ஒரு எம்பி கிடையாது. ஆமா, பெரும்பான்மையான எம்பிக்கள் திமுகவிட்ட இருக்காங்க. அதனால விஜய்க்கு எதிர்கட்சியாக இருக்கிறதுனால இவங்க ஏதாவது பிஜேபிக்கு சாதகமா பண்ணிவிடக் கூடாதே, அதுக்காக உடனே 50 பேரும் பாக்குறாங்க. அப்ப என் கேள்வி என்னன்னா, திமுக காரங்களுக்கு, அவன் மதம்னு வந்தாச்சுன்னா அவன் ஒன்னையே போட்டு தள்ளிட்டு போயிடுறான். கண்டிப்பா. ஒன்னு அவன் போட்டு தள்ளிட்டு போனதுக்கு காரணமான மதம் என்பது வளர்ந்தால் நீ இனிமே எந்திருக்க போறதே கிடையாது. நிச்சயம். அவன் திமுகவை கண்டுக்க போறது இல்லை, காங்கிரஸை கண்டுக்க போறது இல்லை. அவன் மதம்னு வந்தாச்சுன்னா அதோட சொல்லி முடிஞ்சது. அப்ப அவனுக்குள்ள நோக்கத்தை கரெக்டா பாத்துக்கிறான். நீங்க நான் முதல்ல சொன்ன மாதிரி நாக்க தொங்க போட்டுக்கிட்டே ஏதாவது ஒரு காலத்துல அவன் நமக்கு உதவி பண்ணுவான்னு பார்த்தா, அந்த பணம் இங்க மதம் மாத்தியாச்சுன்னு சொன்னா, பாதிரியார் சொன்னதுக்கு தாண்டா அவன் ஓட்டு போட போறேன்,
நிச்சயமாக. அங்க வந்து உங்க கரடி பொம்மை மாதிரி ஒரு ஆளை கொண்டு நீங்க முன்னாடி நிப்பாட்டி இவர் சொல்லுகிறார் ஓட்டு போடு, அவர் சொல்லுகிறார் ஓட்டு போடு, எவனா போட போறேன்? கண்டிப்பா இல்ல. போட போறதே இல்லையே. கண்டிப்பா இல்ல. அப்ப சுயமரியாதை, இதான் சுயமரியாதை. காலிலவே விழக்கூடிய லெவல்ல இந்த கட்சிகள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. Correct. அப்போ ஒரு இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு முக்கியமான ஸ்டீஃபன் நீல்னு ஒருத்தர் இருந்தார், ஒரு பாதிரியார். அவர் வந்து ஒரு திருநெல்வேலி மிஷன்ஸை பத்தி ஒரு புத்தகம் எழுதுறார். அதுல வந்து அவர் ஒரு வார்த்தை குறிப்பிடுறார். அதாவது கிறிஸ்டியன்ஸ் வந்து ஒரு மைக்ரோஸ்கோபிக் மைனாரிட்டியாக இருந்தால் கூட இவர்களது வாத திறமையும், அவர் சொன்ன வார்த்தையை நான் அப்படியே சொல்றேன், நேரு போன்ற தலைவர்களின் கருணையும் கான்ஸ்டிடியூஷன்ல இந்த மைனாரிட்டிகளுக்குள்ள விஷயங்களை எல்லாம் சேர்ப்பதற்கு உறுதுணையாக அமைந்தது. இந்த ப்ரீச், பிராக்டிஸ் அண்ட் ப்ரொஃபஸ் இது வரத்துக்கு காரணமே என்ன அப்படின்னு சொன்னா இந்த கிறிஸ்தவர்களுக்குள்ள ஆர்குமெண்ட் தான் அப்படின்னு அவருக்குள்ள புஸ்தகத்தில் எழுதுறார். அப்போ ஈவன் தோ தே ஆர் அ டைனி மைனாரிட்டி, அவர் யூஸ் பண்ண அதே வேர்டை நான் யூஸ் பண்ண, டைனி மைனாரிட்டி. அப்போ இந்த டைனி மைனாரிட்டியாக இருக்கும் போதே நேருவை சோழியை முடிச்சுட்டாங்க. இப்ப நல்ல விசிபிள் மைனாரிட்டி ஆயிட்டான். மொத்த திராவிடம் கம்யூனிஸ்ட் எல்லாம் சோழியை முடிச்சுட்டான். இவன் இன்னும் ஒரு பெட்டர் மைனாரிட்டி ஆயிட்டான்னா வேற சமுதாயத்தை வாழ விடுவானா? கண்டிப்பா. இல்ல திமுகவுக்கு புரியற மாதிரி சொல்லியாச்சுன்னா உங்க குடும்ப அரசியலையாவது உங்களால செய்ய விடுவானா என்பதை நீங்க யோசிச்சுங்க.